நமது உடம்பில் எப்படியெல்லாம் வியாதிகள் உற்பத்தி ஆகுது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டயர், காருடைய டயர் இருக்கு இல்லைங்களா? கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு காருடைய டயர் இருக்கு. அந்த டயர் காத்தடிங்க, ஒரு கம்ப்ரஸர் வச்சு காத்தடிங்க, அடிச்சுட்டே இருங்க அடிச்சுட்டே இருங்க அடிச்சுட்டே இருங்க. டயர் பெருசாகும், இன்னும் பெருசாகும், இன்னும் பெருசாகுது. கடைசி என்னாகும்? எல்லாரும் யோசிங்க. அளவுக்கு அதிகமாக காத்தடிக்கும் பொழுது டயர் வெடிச்சிடும். சரி, வெடிச்சிருச்சு. ஏன் வெடிச்சுன்னு யாருக்கா தெரியுமா? சரி, அந்த டயர்ல ஒரு குறிப்பிட்ட இடம் தான் வெடிக்கும், ஓட்டை விழுந்துடும். அவ்வளோ பெரிய டயர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏன் ஓட்டை வந்துச்சு, மற்ற இடத்துல ஏன் வெடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த டயர்லயே அந்த இடம் தான் ரொம்ப 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 வீக்கான இடம், அங்கதான் வெடிக்கும். இப்ப வெடிச்சிருச்சு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பஞ்சர் போடுற ஆளை கூப்பிடுறீங்க. அவர் என்ன பண்றாரு? வர்றாரு. ஓ, இந்த இடத்துல வெடிச்சிருச்சா, நான் பஞ்சர் போடுறேன்னு நல்லா பஞ்சர் போட்டு ஒட்டிட்டார். இப்ப சொல்லுங்க, மறுபடியும் காத்தடிக்கிறோம். இப்போ ஒருவேளை பஞ்சர் போட்டது ஸ்ட்ராங்கா போடலன்னா அதே இடத்துல மறுபடியும் வெடிக்குமா? ஒருவேளை பஞ்சர் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல வெடிக்காது, இன்னொரு இடத்துல வெடிக்கும். இப்ப அந்த செகண்ட் ஒரு இடத்துல வெடிச்சிருச்சு. அதுக்கு பஞ்சர் போடுற கூப்பிடுறீங்க, பஞ்சர் போடுறாரு, போட்டாச்சு. இப்படி பஞ்சர் போட்டே இருக்கீங்க, காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வெடிச்சுக்கிட்டே இருக்கு, டயர் ஃபுல்லா பஞ்சர் ஆயிடுச்சு. இதுதான் இப்ப இருக்கிற உலகத்தில் உள்ள வைத்தியம். டயர் தான் உடம்பு, பஞ்சர் தான் வியாதி. பஞ்சர் ஒட்டுறது தான் சிகிச்சை. காத்த அதிகமா அடிக்கிறதுங்கிறது நம்மிடம் உள்ள தப்பான பழக்க வழக்கம். நமக்கு இருக்கிற தப்பான பழக்க வழக்கத்துல உடம்புல எங்க வீக்கா இருக்கோ அங்க வியாதி வருது. அப்போ நமது தப்பான பழக்க வழக்கங்களை சரி பண்ணாம வந்த வியாதி சரி பண்றதுக்கு ஒரு பஞ்சர் ஓட்டுற வைத்தியம் பார்த்தோன்னே இந்த இந்த உறுப்பில் உள்ள வியாதி போய் வேற உறுப்புல வியாதி வரும். அதை விட அடுத்த வீக்கஸ்ட் பாயிண்ட். இப்படி ஒரு சிகிச்சைக்கு, ஒரு நோய்க்கு சிகிச்சை பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வர்றதுக்கு இதுதான் காரணம். முதல்ல அந்த பஞ்சர் போடுற வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏன் வெடிச்சது ஆராய்ச்சி பண்ணிக்கணுமா? காத்து அளவுக்கு அதிகமா அடிச்சீங்க, அதான் வெடிச்சிருச்சு, நீங்க 30 பாயிண்ட்டுக்கு மேல வைக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா, முதல் பஞ்சர் போட்டு போயிருந்தாருன்னா இனிமேல் பஞ்சரே வந்திருக்காதா? அவர் அதை ஆராய்ச்சி பண்ணல, நம்மளும் கேட்கல. ஒருவேளை சில பஞ்சர் போடுற ஆளுக அது தெரிஞ்சிருக்கும், நீங்க அளவுக்கு அதிகமா காத்து அடிச்சுதான் பஞ்சர் ஆச்சுன்னு. அவர் என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுத்துட்டா அடுத்த பஞ்சருக்கு காசு கிடைக்காது சொல்லிட்டு போட்ட வச்சுட்டு போயிருப்பாரு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இது வைத்தியத்துறையில போட்டு பாருங்க. சில பேத்துக்கு வைத்தியம் தெரியும், சில வைத்தியர்கள் பாருங்க அவங்க வைத்தியத்தை பார்த்து அவங்க மாத்திரை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த காமெடி. நீங்க எந்த வைத்தியரை போய் பாருங்க, பல வைத்தியர்கள் அவங்க வீட்டுல மட்டும் யாருக்கும் மருந்து மாத்திரை கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க வீடு நல்லா இருக்கணுமாமா. அந்த மாதிரி ஒரு பஞ்சர் வந்தோடனே ஏன் பஞ்சர் வந்ததுன்னு காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருந்தா ஒரு பஞ்சரோட போயிருக்குமா, அடுத்த பஞ்சர் வந்திருக்காதா? இப்படி முதல் பஞ்சருக்கு காரணம் தெரியாம நம்ம மறுபடியும் பஞ்சர் போட்டு மொத்த உடம்பு அப்படிங்கிற டியூப மொத்தமா பஞ்சராகி இப்போ வேற டியூப் மாத்திரக்கு ரெடி ஆயிட்டோம். அர்த்தம் புரிஞ்சிருச்சா? உயிர் போய் அடுத்த உயிர் வரக்கு ரெடி ஆகிற அளவுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. இதுதான் இப்ப இருக்கிற வைத்தியத்தில் இருக்கிற குறைபாடு.